இமேஜின் ஒரு நாள் நம்ம போய் ஒரு சர்வே எடுக்கிறோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு உங்களோட டிராவல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா என்னெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை நாமளே என்னெல்லாம் சொல்லுவோம். என்னோட டிராவல் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கணும், ரொம்ப காமாக இருக்கணும், நல்லா சில் பண்ணணும், வைப் பண்ணணும்னு நிறைய சொல்லுவோம். ஆனால் எப்போவாவது நம்ம டிராவல் பண்ணுற இடங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது, அது எப்படி உருவாயிருக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி தான் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த இடத்துல இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ரீசெண்டானா ஒரு 1 year பிஃபோர் நான் கோவா போயிருந்தேன். எனக்கு கோவா போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. கோவா எப்படி இருக்கும், நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. சில பேர் வந்து அதுக்கு ஓவர் ஹைப்டுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்களேன்னு போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் போனேன். போய் ஒரு 1 week இருந்தேன். ஆனால் ஒரு 2 daysலேயே எனக்கு வந்து அந்த கோவா அவ்வளோதானா கோவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த 1 week ஃபுல்லாக எனக்கு ரொம்ப டல்லாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட வைப் அதுக்கு மேட்ச் ஆகலையோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நீ என்னெல்லாம் பார்க்கணுமோ, என்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணுமோ, ரியல் கோவா எப்படி இருந்திருக்குமோ அதை நீ மிஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற டூரிஸ்ட்டை மட்டுமே பார்த்து இதுதான் கோவா, இப்படி தான் கோவா இருக்குன்னு நினச்சிட்டு நீ வந்திருக்கிறிய முட்டாளே அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு புத்தகம் படிச்சிருந்தேன், ஹிப்பி அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துடைய ஆத்தர் நேம் கூட சரி நான் கடைசியாக சொல்கிறேன். ஹிப்பி அப்படிங்கிற ஒரு புத்தகம் படித்தேன். ஹிப்பி அப்படிங்கிறவங்க எப்படியெல்லாம் வந்து இருந்தாங்க, என்ன மாதிரி எங்கேருந்து இந்த கோவாவில் இந்த ஹிப்பிங்கிற கல்ச்சர் வந்துச்சு அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் படிக்கும்போது கடைசியாக கோவாங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது இந்தியாவில். ரொம்ப நல்ல நேச்சர்லாம் நிறையா இருக்கும், அது கரெக்டாக இருக்கும் அந்த பிளேஸ் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இங்கே இடம் பெயர்ந்து வந்து ஹிப்பி அப்படிங்கிற கல்ச்சரில் வந்து வாழ்ந்தாங்க கோவாவில் அப்படின்னு நான் வந்து படித்தேன். இது எதுக்காக வந்தாங்க, இயற்கை அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தானே வந்தாங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதை பார்க்கவே இல்லை. இயற்கை அங்கே எவ்வளோ அழகாக இருந்துச்சு. டெய்லியும் நைட்டு வந்து வெளியே போனோம்னா மனிதர்களை விட மாடுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நிறைய இயற்கை இருந்துச்சு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் அங்கே இருந்துச்சு, அழகான கடல் இருந்துச்சு. இதெல்லாம் நான் ரசிக்கல, வெறும் மனுஷங்க, அதுவும் டூரிஸ்ட் அங்கே வந்து ஒரு என்ன மாதிரியே ஒரு வாரம் ஒரு நாள் தங்குறவங்களை பார்த்துட்டு இதுதான் கோவான்னு நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே மாதிரி இந்த புத்தகத்தை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆல்ரெடி போயிருந்த ஒரு இடம் நீங்க எதெல்லாம் பார்க்க தவற விட்டீங்களோ, எதெல்லாம் இது வந்து அவ்வளோ வர்த் இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் யோசனை வந்து இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த இடத்துல இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு உங்களோட பயணத்தை இன்னொரு மீனிங்ஃபுல்லா மாத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அது என்ன புத்தகம் அப்படிங்கிறத நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருந்தாலும் நான் இன்னொரு முறை கூட சொல்றேன். தேசாந்திரி எஸ்ரா அவர்களுடைய புத்தகம் இது. வெல்கம் டு நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்க சாரா. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நரேட்டட் பை சாரா அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய புத்தகங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அதோட நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே உங்களை வந்து ரீச் ஆகும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பக்கத்து ஸ்ட்ரீட் வரைக்கும் போயிருந்தாலோ இல்லை பக்கத்து ஸ்ட்ரீட் வரைக்கும் போயிருந்தாலோ பெரிய விஷயம். ஸ்கூலில் லீவ் முடிஞ்சு வரும்போது நம்மளோட பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம், சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தோம், இங்கெல்லாம் போனோம் அங்கெல்லாம் போனோன்னு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக கதையாக சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் பெருசாகி நமக்கு டிராவல் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்ததுக்கு அப்புறமா, நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த பயணத்தில் நம்ம பார்க்குற விஷயம் என்னவா இருக்கும், இங்கே சூப்பராக இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வரோம், இல்லை இந்த விஷயம் அங்கே ஒரு படம் எடுத்திருக்காங்க அங்கே போய் பார்த்துட்டு வரோன்னு சும்மா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறோம். பட் டிராவல் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னே நான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் பேசும்போது இது ஒரு பயண கட்டுரை. நம்ம ஸ்கூல் டைமில் இந்த கட்டுரை அப்படின்னு பேரை கேட்டாலே நமக்கு பயமாக இருக்கும். ஐயோ எஸ்ஏஸா எப்படிப்பா படிக்கிறது, ஒரு 10 mark கொஷின் 5 mark கொஷின் இந்த மாதிரிலாம் இருந்தால் போர் அடிச்சிருமே, ஸ்கூல் டைமில் படித்த புக் மாதிரி மாறிடுமே அப்படின்லாம் கூட நான் யோசித்தேன். ஆனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது பயண கட்டுரை தான். ஆனால் இந்த கட்டுரை எந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளர் நம்ம மனசுக்குள்ள போய் அந்த பயணங்கிற விஷயம் எவ்வளோ சூப்பரான விஷயம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரியான வரிகளையும் வார்த்தைகளையும் நிறைய விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பு நம்ம டெய்லி அதை கிராஸ் பண்ணி தான் போவோம், கிராஸ் பண்ணி தான் வருவோம். ஆனால் அந்த பைப்புக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? அதை நிறைய பேர் டெய்லியும் காலையில் நின்று தண்ணி பிடிக்கும் போது எவ்வளோ கதையாக பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல எவ்வளோ பேர் சண்டைலாம் போட்டிருப்பாங்க, எவ்வளோ போராட்டங்களுக்கு பின்னாடி அந்த இடத்துல அந்த பைப் அங்கே வந்திருக்கும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியோடு அந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் கூட அவ்வளோ அழகாக தெரியும். இதில் முதல்ல அவர் சாரநாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்தூபி,
அதாவது ஒரு தூண், ஒருத்தரோட நினைவா வச்சிருக்கப்பட்டிருக்க ஒரு தூண் வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் உட்காந்து அதிகாலையிலேயே ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க புத்தரை மனசுல நினைச்சு. அங்க புத்தர் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குள்ள எத்தனை புத்தர் வந்து ஒளிஞ்சிருக்கிறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும் போது அங்க ஒரு வயசான ஒரு துறவி ஒருத்தரை அவர் பார்ப்பாரு. அவர் பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போய் உட்காரும் போது அவருக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கறத அப்பதான் நோட் பண்ணுவாரு. அப்போ அந்த துறவி இருப்பாரு இல்லையா, அவர் வந்து ஆத்தரை பார்த்து கேட்பாரு, நீ எதுக்கு வந்திருக்க, எங்க இருந்து வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நான் இங்க இருந்து வந்திருக்கேன், புத்தரை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ இந்த துறவி கேட்பாரு, புத்தரை பார்த்துட்டியா அப்படின்னு. பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ வந்து அந்த துறவி சொல்லுவாரு, புத்தர் அப்படிங்கிறது சிலையில மட்டும் கிடையாது, ஒரு சின்ன கல்லை அவரோட பேக்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இந்த கல்லை உடைச்சா 2 4 8 அப்படி மல்டிப்ளை ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த கல் தான் வடிவமா செதுக்கப்பட்டு இன்னைக்கு புத்தரா இருக்கு. ஒருவேளை இந்த கல்லை நீ உற்று கவனிக்க ஆரம்பிச்சீன்னா இந்த கல்லையே உன்னால புத்தரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளோ பெரிய மலை தான், இன்னைக்கு ஒரு சின்ன கல்லா இருக்கு. ஒவ்வொரு டைமும் அந்த கல்லை பார்க்கும் போது நமக்கு புதுசாவே தோணாது, இந்த கல்லு தானே, இது நம்ம ஊர்லயே கிடைக்குமே அப்படித்தானே பேசுவோம். ஏன்னா அந்த கல் பல வருஷங்களா பல நூற்றாண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கட்டுரையும் குறிப்பிட்டிருப்பாரு. நான் ரீசெண்டா லைவ் போகும்போது கூட அதை சொன்னேன். தேசாந்திரி புத்தகத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டுரை இது அப்படின்னு. ஒரு நார்த் இந்தியா சைடு அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் தான் வீட்டோட அருமை புரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்படா ஒரு இடத்துல போய் தங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு நபர் அறிமுகமாவார்னா ஹாய் ஹலோ அப்படின்னு பேசியெல்லாம் கிடையாது. அவரு அந்த நபர் முன்னாடி மயக்க போட்டு விழுந்துருவாரு எதாச்சியா. அப்படி விழுந்தவரை இந்த நபர் தான், அந்த வயசானவர் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவாரு, ஒரு கிளினிக் மாதிரி. அப்படி சேர்க்கும் போது அந்த இடத்துல தான் இவர் வந்து கேட்பாரு, அந்த வயசானவர், நீ என் வீட்டுக்கு வரியா, வந்து தங்குறியா அப்படின்னு கேட்பாரு, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாரு. இவரும் அவர் பின்னாடியே அப்படியே போயிடுவாரு. ஒரு 2 நாள் நல்லா சாப்பிட்றது தூங்குறது இந்த மாதிரியே அவர் நல்லா பார்த்துப்பாரு ஆத்தரை. இந்த வயசானவர் பார்த்ததுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு அவருக்கு உடம்பு குணமாயிடும். குணமானதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பாப்பாரு தன்னை சுத்தி என்ன விஷயம் இருக்குன்னு. ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுல ஆல்ரெடி ஒரு 5 6 பேர் சேர்ந்து தங்கி இருக்காங்க. சில பெண்களும் இருக்காங்க, வயசான பெண்களும் இருக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரு பாட்டியோட கட்டில தான் இவரு கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறது அப்பதான் அவருக்கு தெரியும். சரி வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு கோயிலுக்கு கூட்டு போவாங்க. கோயிலுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் பூஜை எல்லாம் நடக்கும். அப்புறம் தான் அவருக்கு தெரியும் அந்த பூஜை நடக்கிறதே இவருக்காக தான். ஒரு 2 3 நாள் முன்னாடி இவர் யாருன்னே அந்த குடும்பத்துக்கு தெரியாது. ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னையும் இவர் சக மனிதன், இவன் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கேர் எடுத்துக்கிட்டு அவருக்காக எல்லா கவனிப்புகளும் பண்ணது மட்டும் இல்லாம அவர் உடம்ப தேத்தி விட்டு அவர் கோயிலுக்கு கூட்டு வந்து அவருக்கான பூஜை எல்லாம் பண்ணி முறையா வழி அனுப்பி வச்சு, இந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேர் பண்ணுவாங்க தெரியல. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அதெல்லாம் கூட நம்ம பயணத்துல நம்மளால பார்க்க முடியும். எல்லா பயணத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பயணம் நல்லதா இருக்கும், சுவாரஸ்யமானதா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த புத்தகத்துல எழுத்தாளர் ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு பயணம். அந்த பயணத்துல கடைசி பேருந்துல இவர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பெருசா அந்த இடத்துல கூட்டம் இருக்காது. போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமம் வருது. அந்த கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து இந்த தெருக்கூத்து இருக்கும் இல்லையா, தெருக்கூத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா மக்களும் பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பஸ் ஒரு 2 நிமிஷம் நின்று அந்த தெருக்கூத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பஸ்ல இருக்கிற ஒரு 2 3 பேர் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு அதை பார்த்தோன்னே ஆர்வமா இருக்கும். இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடணும்னு சொல்லி எல்லாரும் போய் அந்த தெருக்கூத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் இவருக்கு அதை பார்த்தோன்னையும் இங்கேயே இருக்கணும், இன்னும் அந்த தெருக்கூத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துடும். ஸோ திரும்ப வந்து அந்த கண்டக்டர் கிட்ட நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லைங்க இதுதான் லாஸ்ட் பஸ், இதை விட்டா இங்க தங்கறதுக்கு கூட எங்கேயும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இவரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. விடிய விடிய அரவுண்ட் ஒரு ஏர்லி மார்னிங்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் வந்து தெருக்கூத்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த தெருக்கூத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கலைஞ்சு போவாங்க இல்லையா, சில பேர் அங்கேயே உட்காந்து அந்த தெருக்கூத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசி சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் டிராவல்ல இதுதானே முக்கியம். இப்போ நம்மளே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்த கிராஸ் பண்றோம், அப்போ நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு கடந்து வந்துருவோம். பட் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு கிடைக்குமா? டெஃபினட்டா யாருக்குமே கிடைக்காது. ஏதாவது ஒரு சில பேருக்கு மேபி வாய்ப்பு இருக்கலாம், ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நெக்ஸ்ட் டைம் நமக்கு கிடைக்காது. பட் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கும்போது நீ நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லக்கூடாது, நின்று பார்க்கணும், ரசிக்கணும் அந்த விஷயத்த அப்படின்னு நமக்குள்ள
அந்த கட்டுரை படிக்கும்போது தோணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரைகளும் ஒவ்வொரு பயணமும் நமக்குள்ள இந்த மாதிரி நம்ம பயணம் இருக்கணும், இந்த மாதிரி நம்ம பயணம் இருக்கணும், இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணணும், இப்படிலாம் மனிதர்கள்கிட்ட பேசணும்னு திரும்ப 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 நமக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். அதனால இந்த தேசாந்திரி அப்படிங்கிற புத்தகத்தை நான் படிச்ச வரைக்கும் டெஃபினட்டா எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் பட் தேசாந்திரி இன்னும் படிக்கல அப்படின்னு நினைச்சாலும் சரி, டெஃபினட்டா நீங்க இந்த புத்தகம் படிக்கணும். ஒருவேளை எஸ்ரா சாரை நான் மீட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா நான் டெஃபினட்டா அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி சார் நீங்க டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் யோசிச்சுட்டே டிராவல் பண்ணுவீங்களா, இல்ல டிராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட எழுத்துக்களாலே எல்லாத்தையும் கொண்டு வந்துருவீங்களா, இந்த அளவுக்கு ஒரு கற்பனை எப்படி, இல்ல இது உண்மையாவே நடந்துச்சு, அப்படி நடந்திருந்தா உண்மையாவே நீங்க ஒரு சூப்பர் லக்கி சார் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு தேசாந்திரி பை எஸ்ரா அவர்கள். இந்த புத்தகத்தையே இப்பதான் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த புத்தகம் பிடிச்சிருக்கு. நான் என்கிட்ட இருக்கிறதுலயே டெஃபினட்டா ரீரீட் பண்ணக்கூடிய புத்தகங்கள்ல இந்த புத்தகமும் இருக்கும். ஏன்னா இந்த புத்தகம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கூடவே இருக்கிற விஷயங்கள், நம்ம டெய்லியும் பார்க்குற விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரியோட இல்ல அதோட அழகோட ரசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட ஒவ்வொரு பயணமும், நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், நம்மளுடைய பார்வையும் ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். அண்ட் இந்த புத்தகத்தை நீங்க ஏன் படிக்கணும்னு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த உலகத்துல பிறந்தோம், ஏதோ ஒண்ணு வாழ்ந்தோம், அப்புறம் கடைசியா அந்த உலகத்தை விட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாம இந்த உலகத்துல நம்ம பார்க்க வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுல கொஞ்சமாவது பார்க்கணும், கொஞ்சமாவது வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிங்க. உங்களுக்கு உங்களோட பயணங்களை எப்படி ரசிக்கணும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்க எஸ்ரா அவர்களுடைய தேசாந்திரி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த கட்டுரை தொகுப்புல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கட்டுரை தொகுப்பு எது அப்படிங்கிறதுக்கான டைட்டிலை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச டைட்டிலையும் நான் கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல், அதாவது நரேட்டட் பை சாராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி நான் மறுபடியும் உங்களை வேற ஒரு புத்தகத்தோட சீக்கிரமாவே மீட் பண்றேன். Until then, signing off. This is Sarah. Bye.